Hi friends, recent days away நம்ம சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இந்தியன் பிராண்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், EV Hub அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காசா SL அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கம்ப்ளீட், இது வந்து நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இந்த ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனல். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்கிறதுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா EV Hub தேன்கனிக்கோட்டை. ஸோ இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்பேட் ரோட்டில் வந்து இருக்குது. இந்த வண்டியை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா இல்லை டெஸ்ட் ரைட் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த EV Hub அப்படின்றது கோயம்புத்தூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். ஸோ 2016 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இதனால் இந்த கோயம்புத்தூர் பிராண்ட் தான் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஸ்பேர்ஸில் வந்து பெருசாக எந்த இஷ்யூஸுமே இருக்காது. நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் ஆகுது, ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஷோரூம்ஸ்லையும் இருக்கும். என்ன ரீசன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் பேஸ் பண்ண கம்பெனி அப்படின்றதுனால. ஸோ காசா SLோட லுக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு பேட்டரி ஸ்கூட்டர் டிசைனில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பில்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து ஓரளவுக்கு சாலிடாகவே இருக்குது. ஸோ சின்ன சின்ன இடத்துல வந்து பேனல் கேப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு இந்தியன் பிராண்ட் தான். மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் பார்க்கலாம் இவங்க எந்த அளவுக்கு இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றது. பட் பில்டு பேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது. அதில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. மேபி அந்த ஒயரிங் திங்ஸ் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தா ஜாப்பனீஸ் வெஹிக்கிள்ஸ் மாதிரி நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ காசா SL கொடுத்துருக்க லைட்டிங்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LED லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான். ஸோ ரியர் லைட்டிங்ஸை பொறுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து பிரேக் லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு ஹாலஜன்ஸ் தான். ஓகே, இந்த வண்டியில் கொடுத்துருக்க சுவிச்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சுவிச்சஸ்ன்னு பார்க்கல நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக நமக்கு ஆக்டிவாக இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, சேம் அதே செட்டப் சுவிச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. RN இண்டிகேட்டர், ஹை பீம் அண்ட் லோ பீம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது என்னத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க் மோடை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்கூட்டரை வந்து ரன் பண்ணலாம். ஸோ எதர் வந்து நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி வந்து பார்க் மோட் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணாலுமே இந்த பார்க் மோட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரைட் சைட் சுவிச்சஸ். ஸோ ஹாரன் அண்ட் ஹெட்லைட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் மோடுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மோட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து ஒரு 3 மோட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதை வந்து 1, 2, 3 அப்படின்ட்டு நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு காசா SL கொடுத்துருக்க மீட்டர் கன்சோல் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுது, ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்து மோட் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணுற விதமாக அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து கிடையாது. இன்றைக்கி பார்க்குற மாடர்ன் ஸ்கூட்டர்ஸில் மாதிரி கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸோ அதே மாதிரி LCD டிஸ்பிளேயோ நேவிகேஷனோ மற்றபடி டச் ஸ்க்ரீனோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபியூச்சருமே இந்த வண்டியில் கிடையாது. நமக்கு ஸ்கூட்டர் சேனலே ப்ராக்டிகாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுபடி பார்க்கல நமக்கு இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 சின்ன ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜர் USBக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் சைட்லேயும் வந்து சின்ன ஒரு பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துருவோம். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்து ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக தான் கொடுத்துருக்கேன். நமக்கு பேட்டரி ப்ளேஸ் பண்ணியிருந்தாலுமே ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து எதுவுமே வந்து ஆக்கியபை பண்ணல. ஸோ நீங்கள் சின்ன சின்ன திங்ஸ் வந்து இதில் வந்து கேரி பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் இதில் வந்து கேரி பண்ண முடியும், ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து கேரி பண்ண முடியாது. மேபி இதில் கொடுத்துருக்க பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ இந்த வண்டியில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஃபுட்பால் வந்து ரொம்பவே லார்ஜாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கேன் ஆகட்டும், சிலிண்டர் ஆகட்டும், ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து இதில் கேரி பண்ணிட்டு வந்துட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லார்ஜான ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராக்டிகலிட்டியில் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரொம்பவே பெட்டர் ஜாப் பண்ணுதுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ காசா எஸ்எல்ல கொடுத்துருக்க டயர் செட்டப் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைட் ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம். சஸ்பென்ஷனை பொறுத்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே 10 inches வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நமக்கு ஹப் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் கிடையாது. ஸோ சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைடில் வந்து பார்த்துருவோம். பிரேக்கிங்கும் வந்து ரைட்டில் பார்த்துருவோம். நமக்கு எலக்ட்ரிக் பைக்குனாலே முக்கியமாக தேவைப்பட வேண்டிய டீட்டெயில்ஸ் இதில் மோட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, பேட்டரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்து நமக்கு 2.5 kW மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்து 2.6 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும். அதாவது இந்த கெப்பாசிட்டியை வந்து 2.6 to 3 kWh வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20,000 ஆகும். ஸோ பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் நமக்கு வருது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைன். ஸோ லித்தியம் அயன் தான் உங்களுக்கு பெட்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஃபைன்லேருந்து லித்தியம் அயன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் இதில் இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி அதாவது 2.6 வந்து பார்த்தீங்கன்னா 80 km ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஒரு 20,000 போட்டு வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி 3 kWh பேட்டரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 km வந்து கிடைக்கும். ஸோ இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 47 to 50 km வந்து போகும். ஸோ அதே மாதிரி இதோட பேலோடு கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 kgs வந்து பேலோடு கெப்பாசிட்டி வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட வாரண்டி டீட்டெயில்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 years வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 years வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு சார்ஜர் ப்ளஸ் வந்து கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து மோட்டார் அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து இருக்குது. இதனால் மலையில் ஓட்டினா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஸோ இந்த காசா எஸ்எல்ல நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 hours வந்து சொல்கிறாங்க கம்பெனி தரப்புலேருந்து. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹப் மோட்டார் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹப் மோட்டார் பற்றி உங்களுக்கு தெரியும். மேபி வந்து இதில் வந்து பவர் வந்து நமக்கு மிட் மவுண்ட் மோட்டார் மாதிரி அந்தளவுக்கு எக்ஸசிவாக கிடைக்காது. ஸோ இதோட பட்ஜெட் வச்சு பார்க்கும்போது இதில் வந்து ஹப் மோட்டார் தான் நமக்கு வந்து தர முடியும். ஸோ ஹப் மோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆச்சுன்னா கொஞ்சம் இந்த கலட்டி மாட்டுற மேட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே ரிவர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஆக்சிலேட்டர் வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது இதில் வந்து ரிவர்ஸ் மோடுமே வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வண்டியோட ரைடிங் மோட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து மொத்தமாக 3 modes வந்து கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோடில் வந்து 25 km வந்து போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 km வந்து ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 km, அதாவது செகண்ட் மோடில் வந்து 35 km வந்து நமக்கு ஸ்பீடு போகும். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 85 km போகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 போகும். இதுவே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 km ரேஞ்ச் வந்து இதில் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் பற்றி வந்து பார்ப்போம். நமக்கு இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. இந்த வண்டி வந்து ஜஸ்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான், ரெஜிஸ்ட்ரேஷனெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 years + 1 year வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம இந்த காசா எஸ்எலோட ரிவ்யூ வந்து ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் திங் இதில் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லாக் போட்டு சைடு ஸ்டாண்டை வந்து எடுத்து விட்டுணுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து மூவ் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ஃபியூச்சர். ஸோ அதே மாதிரி இதை வந்து கீழேயும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரிமோட்லேயும் வந்து நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த வண்டி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்க் மோடில் இருக்குது இனிஷியலாக. ஸோ ஒரு தடவை பிரேக்கை வந்து அழுத்திட்டு விட்டிங்கன்னா பார்க் மோட்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே, இப்போ பாருங்கள், இதை நம்ம லாக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி வந்து மூவ் ஆகாது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா அலாரம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த வண்டி வந்து மூவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுமே பாருங்கள், இப்போ அலாரம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து வண்டி வந்து போகாது, நமக்கு வந்து மோட்டார் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் வண்டியை வந்து போகிறது. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஃபியூச்சர். ஸோ இப்போ இதை அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரேக்கை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு ஸோ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம மோட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்ன டாப் ஸ்பீட் போகுது, ஈச் மோடில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன வந்து பார்த்திங்கன்னா, ஃபுட்போர்டில் வந்து பாருங்கள் ஒரு அட்வொகேட்டான ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தாராளமான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு மோட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போயிட்டுருக்கு. ஸோ மோட் 2ல் நம்ம பார்ப்போம். ஸோ மோடை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போம் என்ன ஸ்பீடு போகுது அப்படின்றது. ஸோ மோட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 35 வரையுமே போகுது. ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரீட்ஸில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தடவை ஒரு ஃப்ரீயான ரோடு கொண்டு போய் பார்ப்போம். ஸோ 35. ஸோ இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இதோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க்கினஸ் எல்லாம் யூஸ்வலாக நம்ம இந்த எலக்ட்ரிக் மிட் மவுண்ட் மோட்டாரில் வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து டார்க்கினஸ் கண்டிப்பாக இதில் வந்து கிடையாது. ஸோ ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து டார்க்கினஸ் வந்து கிடையாது. இதில் வந்து ஹப் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து மிட் மவுண்ட் மோட்டார் வந்து கிடையாது. ஸோ இதில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதோட டார்க்கினஸ் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ சஸ்பென்ஷன் பார்ப்போம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வந்து ஓவர் ஸ்ட்ரிஃபு, ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, சுத்தமாக வந்து இதுவாகவே இல்லை, ஸ்டிஃபாகவே இல்லை. ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரைடு வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மேபி சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு டியூன் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து ஆப்வியஸ்லி ரியர் வந்து ஸ்டிஃபாக இருக்குது, ஃப்ரண்ட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் வந்து ஆப்வியஸ்லி சஸ்பென்ஷனில் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஹேண்ட்லிங் வந்து பெருசாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ டிஸ்க் வேறு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து டிஸ்க் பிடிச்சா கம்ப்ளீட்டாக நோஸ் அவுட் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்கிறதுனால மேபி கொஞ்சம் ஹார்டராக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஹேண்ட்லிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ மேபி இவங்க அப்கமிங்கில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து ஸ்போர்ட் மோட், இதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ தேர்ட் வந்து ஆக்சுவலாக ஸ்போர்ட் மோட் கிடையாது, இது ஒரு மோடாக தான் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மோடுக்கு நேமும் கொடுக்கல, ஜஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் அந்த மாதிரி ஒரு மோட் நேம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மோட் 3ல் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கினஸ்ஸாக இருக்குது. அந்த டிப்பிக்கல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான அந்த ஃபீல் வந்து கிடைக்கிது மோட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதோட டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போது. ஸோ கண்டிப்பாக இதை ஓவர்டேக் பண்ணுறதெல்லாம் ஓவர் ரிஸ்க்கு தான். ஏன்னா இதோட டாப் ஸ்பீடே மொத்தமாக 50 தான் போகும். ஸோ அதனால் இதை ஓவர்டேக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான டாஸ்க்கு தான். ஸோ இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு டாலான பர்சனாக இருக்கீங்கன்னா கூட இந்த ஸ்கூட்டர் வந்து உங்களை அகாமடேட் பண்ணிக்கும். ஏன்னா வந்து லெக் ரூமோ நீ ரூமோ வந்து பெரிய இஷ்யூஸாகவே இந்த ஸ்கூட்டரில் வந்து இருக்காது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபுட்பாலோட ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லார்ஜாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஓட்டின ஸ்கூட்டர்ஸ்லேயே வந்து இதில் தான் அதிகமான லெக் ரூம் இருக்க ஒரு ஸ்கூட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ராக்டிகலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சைட் மிரர்ஸோட ப்ராக்டிகலிட்டி வந்து பார்த்துருவோம். ஸோ சைடு மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
மேபி இந்த டிசைனால் வந்து ரியரில் இருக்கிறது ப்ராப்பராக வந்து தெரிய மாட்டேங்குதா என்னென்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக தெரியல. மேபி கொஞ்சம் இந்த டிசைன் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ்னால் வந்து ரியரில் இருக்கிறது என்னால் கிளியராக பார்க்க முடியல. ஸோ சீட் குஷனிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. சீட் குஷனிங்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதே மாதிரி சீட்டிங் பொசிஷரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதுலேயும் எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம இப்போ இருக்கிறதுலே டாப் மோடான 3rd மோடு வச்சு ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த டவுன்ஸ்லலாம் நம்ம சேர்த்து ஓட்டும்போது ஒரு 50 ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40-41 இந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. கிட்ட மேக்ஸிமம் ஒரு 42-43 இந்த ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிரேக்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். இங்கே வந்து ஒரு பிரேக் போட வேண்டிய நெசசிட்டி இருக்குது. பிரேக்ஸ் வந்து ரியர் கம்ப்ளீட்லி ஸ்பாஞ்சி, அது வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பைட்டிங் இதெல்லாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ ஒரு 85,000 நீங்கள் கொடுத்து வாங்கும்போது எந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டவுன்ஸில் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹோம் டு டவுன் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பர்பஸ்க்கு வந்து வீட்டோட பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. லாங்கெல்லாம் பெருசாக போக மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் வந்து ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு மேபி ஒரு 5 to 10 rupees கரண்ட் பில் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் 80 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்க பெட்ரோல் விலையில் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees 103 சம்திங் இருக்குது. ஸோ அதுபடி நமக்கு வந்து பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 90 rupees வந்து சேவ் ஆகுது. ஸோ 80 கிலோமீட்டர் போகிறதுக்கு நான் வந்து 80 கிலோமீட்டர் இப்போ இருக்கிற ஸ்கூட்டர் எதுவுமே மைலேஜ் தரதில்லை, அது வேறு விஷயம். ஒரு 40 to 50 எந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ மல்டிப்ளை இன்ட்டு 2 போட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 rupees போட வேண்டிய பெட்ரோல் இடத்துல வந்து நம்ம 10 rupees தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ நீங்கள் வந்து வெறும் லோக்கல்ஸில் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வந்து லேடிஸ் ஓட்ட போகிறீங்க, வெறும் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஜாப்க்கு வந்து அப் அண்ட் டவுன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கூட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பீடு மேபி ஒரு 50 வரைக்கும் போகுது. ஸோ ஆல்மோஸ்ட்டு அடிக்குவேட்டான ஒரு சேஃபஸ்ட்டு ஸ்பீடு தான். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரூயிஸ் கண்ட்ரோல் அந்த ஃபியூச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை ஆக்சிலேட்டர் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அது அதே ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எதர் இதை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ எதர் வந்து ஆக்சிலேட்டரை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிரேக்கை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரூயிஸ் மோடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ரிமைனிங் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஹேண்டிலிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எக்ஸப்ட் இந்த சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ரியரில் வந்து ஸ்டிஃபாக இருக்குது. மேபி இதை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதனால் வந்து ஹேண்ட்லிங் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அடி வாங்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு இந்தியன் பிராண்டாக இவ்வளோ பண்ணியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகே, பெரிய விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக அப்ரிஷியேட்டட். ஸோ இந்த ஹீவி ஆப்பில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 ஸ்கூட்டர் இருக்குது, அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஸ்கூட்டர் செட் ஆகும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்து இந்த ஸ்கூட்டர் வந்து சஜஸ்டட் தான், பெரிய எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவை கண்டிப்பாக லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் மல்டிபிள் வெஹிக்கல்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். தேங்க்யூ.